உதிரத்தின் நிறம் ஒன்றாக இருப்பின் சில ஊதாரிகளின் மனம் ஒன்றாமல் இருப்பது ஏன்? வணக்கம் மங்களிலா. வங்கதேசத்துல நாளுக்கு நாள் சிறுபான்மையின இந்துக்கள் மேல் நடக்கிற தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தேசத்துல காலிகஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 40 வயசு உள்ள ஒரு விதவை பெண் சாஹின் அப்படிங்கிறது நிலம் வாங்கி அங்கே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த சாஹின்ங்கிற என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கிழமை சாஹினும் அவனோட ஃப்ரெண்டு ஹசன் அப்படிங்கிறவனும் அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்தனோட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் தைரியமா ஒரு பொண்ணை பகல்ல வெளியில மரத்துல கட்டி வச்சு முடிய வெட்டி மொட்டை அடிச்சிருக்கான். இந்த அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வருது? ஏற்கனவே ஒரு இந்தி இளைஞனை அடிச்சு கொண்டு எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்துக்கள் மேல் நடக்கிற வன்முறை தாக்குதல் நாளுக்கு நாள் வங்கதேசத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு. வங்கதேசம் எல்லா நாடுகளையும் கடு கண்டனத்துக்கு ஆளாயிருக்கு. ஓகேவா? அந்த பெண்ணை இப்போ மயக்கமாயிருச்சு. இங்கே திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கு. அந்த பெண் சீக்கிரம் குணமாகி வரும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை வேண்டிக்குவோம். உதிரத்தின் நிறம் ஒன்றாக இருப்பின் சில ஊதாரிகளின் மனம் ஒன்றாமல் இருப்பது ஏன்? ரத்தம்லாம் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தானே. இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் தனித்தனியா வருதான். இந்துக்களுக்கு ரெட்டு, முஸ்லீமுக்கு கிரீனு, கிறிஸ்டினுக்கு எல்லோ, அந்த மாதிரி ரத்தம் ஓடுதான். எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தானே. அப்புறம் இந்துக்கள்னா என்ன? இந்த ஒரு சில பேர் பண்ற தப்புனால ஹோல் முஸ்லீம்ஸ்க்கும் இந்துக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. ஓகேங்களா? இது நடக்காம தடுப்போம். ஓகேங்களா? ஓகே, மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே, டாடா பாய்.